ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரோஹிணி வந்து 9 ஸ்டிச்சு படித்தாச்சு. இன்றைக்கி வந்து 10வது ஸ்டிச்சு தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி என்ன ஸ்டிச்சுனா ஹெர்ரிங் போன் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது வந்து இந்த ஸ்டிச் தான் ஹெர்ரிங் போன். நான் வந்து இந்த மாதிரி ஒரு லீஃபில் ஹெர்ரிங் போன் ஸ்டிச்சு டிசைன் பண்ணேன். ரோஹிணி என்ன டிசைன் வரைஞ்சி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து ஸ்கேலால் 2 லைன் போட்டுக்கணும். முதல்ல ஒரு லைன் போட்டுட்டு அப்புறமா ஒரு 1/2 இன்ச்சு இல்லைன்னா 3/4 இன்ச்சு வீதிக்கு அடுத்த ஒரு லைன் போட்டுக்கணும். அப்புறம் ஃப்ரேம் வந்து நல்லா டைட்டாக மாட்டிக்கலாம். இப்போ வந்து அடிப்பக்கத்துலேருந்து ஊசி எடுக்கணும். அப்புறமா இந்த மாதிரி மேல் பக்கத்தில் சின்னதாக ஒரு ரன்னிங் ஸ்டிச் மாதிரி போடணும். அதுக்கப்புறம் அந்த நூலை வந்து இப்படி கீழ்ப்பக்கம் கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி தைக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து நூலை எடுத்துட்டு மேல் பக்கம் இந்த மாதிரி ஒரு சின்ன ரன்னிங் ஸ்டிச் மாதிரி போட்டு எடுக்கணும். இதுதான் ஹெர்ரிங் போன் ஸ்டிச்சு. இந்த மாதிரி கீழ்ப்பக்கத்துலேயும் ஒரு சின்ன ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டு அந்த நூலை வந்து அப்படி கிராஸில் கொண்டு வந்துட்டு மேல் பக்கமும் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ரன்னிங் ஸ்டிச் போட்டோன்னா அழகாக ஹெர்ரிங் போன் ஸ்டிச்சு தைச்சிடலாம். யாருக்கெல்லாம் இந்த ஸ்டிச்சு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து கொஞ்ச நேரம் தைச்சதுமே ரோஹிணி வந்து எனக்கு புரிஞ்சிடுச்சு, நான் தைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டா. வாங்கி அவள் தைக்க ஆரம்பித்தாச்சு. அவளுமே நல்லா தைக்க தொடங்கிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த லைன் ஃபுல்லுமே ஹெர்ரிங் போன் ஸ்டிச்சு தைச்சி முடித்தாச்சு. இனிமேல் வந்து நம்ம ஒரு டிசைன் வரையலாம். ஒரு படம் வரைஞ்சிட்டு அதை வந்து இந்த ஸ்டிச் வந்து எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி வரைஞ்சேன். பூவோட ஒரு இதழ் பெருசும் ஒரு இதழ் சிறுசுமாக வந்துடுச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தைக்க ஆரம்பித்தாச்சு. நான் வந்து ஒரு இதழ் ஃபுல்லுமே தைச்சி காமிச்சேன். அப்புறமா பாக்கி எல்லாமே ரோஹிணி தைச்சி இந்த ஃப்ளவரை வந்து அழகாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டா. குழந்தைங்க வந்து நம்ம என்ன சொல்லி கொடுத்தாலுமே நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அவங்க அதை நல்லா தைச்சு முடிக்கிறாங்க. நான் வந்து இதை சொல்லி கொடுக்கலன்னு சொன்னால் அவள் வந்து கண்டிப்பாக ஃபோன் தான் பார்த்துட்ருப்பா. அதனால் கொஞ்ச நேரம் வந்து ஃபோன் பார்க்காம இந்த மாதிரி ஏதாவது படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இதை அவளுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். அவளுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்குறா.
ரோஹிணியோட ஸ்டிச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரோஹிணி கூட நீங்களுமே இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி தைக்க பழகிக்கோங்க. ஓகே, பாய், தேங்க்யூ. இந்த ஃப்ளவர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.